அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த கேப் வந்து பண்ணா எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா எஸ் பேக்குள்ள இருக்க ஓகே இதுனா பேக்குள்ள போயிட்டு அந்த எலிமெண்ட் தான் என்ன பண்றாங்கன்னா ஹோவரிங் பண்ற நீ வந்து பண்ணா பேக் வந்து பண்ணா ஹோவரிங் பண்ண ஓகே சோ அதனால பேக்குள்ள போயிட்டு மவுஸ மேல வச்சாதான் பேக்ரவுண்ட் கலர் பர்பிளா மாறுதா அதே மாதிரி தான் இங்க பர்பிளா மாறுதா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பேக்கே வந்து பண்ணா பர்பிள் கலரா மாறும் அப்படின்னா இந்த கேப் வந்து பண்ணா இருக்க போறோம் இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஹோவரிங் வந்து பண்ணா வந்து மவுஸ வந்து பண்ணா அது மேல வைக்க போறோம் ஓகே சோ கரெக்ட்டான மீனிங் வந்து பண்ணா கிராமட்டிக்கலா தெரியல சோ ஹோவரிங் அப்படின்னா மவுஸ் வந்து பண்ணா ஹெச் ஓகே என்ன பண்ணலாம் சோ மவுஸ் வந்து பண்ணா ஹோவரிங் பண்ண போறோம் இந்த இடத்துல அந்த டிவிஷன் வந்து பண்ணா மவுஸ் ஹோவரிங் பண்ண போறோம் இப்போ அந்த கேப் இல்லாததால நமக்கு வந்து பண்ணா ஃபுல்லா வந்து பண்ணா இருக்கா எஸ் நம்ம பார்த்தலாம் ஓகே ஹோவர் வீடிங் தமிழ் அதாவது பேக்ரவுண்ட் வந்து சரி விதவை ஓகே சோ ஹோவரிங்னா விதவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது மேல விதக்க போறோம் ஓகே சோ அது மேல வந்து பண்ணா விதக்க போறோம் ஓகே சோ பகாதி சோ கிளாसेस மிஸ் பண்ணுவாங்க கையில இருக்கிற இப்ப வெயிட் பண்ணுங்க சோ டே 1 டே 2 டே 3 மிஸ் பண்ணுவாங்க இப்ப வெயிட் பண்ணுங்க ஓகே எஸ் சோ விதவைனா நம்ம என்ன இருக்கு நம்ம வந்து பண்ணா அது மேல விதக்க போறோமா சோ எது மேல விதக்க போறோம் எஸ் அந்த ஹோவரிங் மேல பண்ணா விதக்க போறோமா சோ எப்ப அந்த மவுஸ் வந்து பண்ணா அந்த பேக் மேல விதக்குதோ ஓகே தமிழ் எழுதுற மாதிரி இருக்கு சோ எப்ப வந்து பண்ணா ஹோவரிங் பண்றோமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சோ நமக்கு வந்து பண்ணா பேக்ரவுண்ட் கலர் மாறுதா சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஓகே சோ டிரான்ஸ்ஃபார்ம் அது அந்த கஸ்டமர் போதுனா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா 1.0 அப்படினா 100% ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 110% மாத்த போறேன் அதாவது 1.1 ஆல்வேஸ் கிளியரா சோ 1.0 னா இது சொன்னா புரிஞ்சிரும் ஓகே எஸ் சோ 1.0 அப்படினா 100 ஓகே சோ 1.0 அப்படினா 100% 1.1 அப்படினா 110% ஓகே அப்ப 1.5 னா சாட்ல வந்து பாஸ் பண்ணிடலாம் 1.5 னா ஆன்சர் என்னது சாட்ல வந்து பாஸ் பண்ணிடலாம் அதுவே லைவ்ல இருக்க 323 மெம்பர்ஸ் இல்ல சோ கண்டிப்பா வந்து பண்ணா உங்களுக்கு நான் சொல்றேன் எஸ் டெஃபினெட்லி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் சரி உங்களோட அந்த டெடிகேஷன் இருக்குனா கண்டிப்பா ஒரு பே ஆஃப் இருக்கு ஓகே சோ ஹாப்பி ஃபார் யூ எஸ் 150% அவ்வளவுதான் முடிச்சு ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் எப்ப நம்ம அதுக்கு மேல மிதக்க போறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைஸ் வந்து பாத்தா கொஞ்சம் 1.1 வந்து பாத்தா மாற போகுது ஓகே சைஸ் வந்து பாத்தா நமக்கு கொஞ்சம் 1.1 வந்து பாத்தா மாற போகுது அவ்வளவு சிம்பிள் சோ இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றாங்க எஸ் சோ சந்தோஷினி ஹோவரிங் அப்படின்னா மிதக்கிறது ஓகே இது தெரியுதா ஓகே ஹோவரிங்னா மிதவை எப்ப இந்த மவுஸ இது மேல கொண்டு போறோமோ அப்போ வந்து பாத்தா சேஞ்ச் நடக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் முடிஞ்சிடும் ஓகே சோ மவுஸ கொண்டு போறோம் அப்படின்னா சேஞ்ச் நடக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் முடிஞ்சிடும் அவ்வளவு சிம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஸ் இப்போ நம்ம வந்து பண்ணா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஓகே சோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பண்ணா நான் சொல்ற கான்செப்ட் அங்கே சார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பண்ணா நான் சொல்ற கான்செப்ட ஃபீல் பண்ணிக்கலாம் பாருங்க ஓகே சோ தெரியும் அப்படின்னா ஐ நோட் டைப் பண்ணுங்க தெரியும் அப்படின்னா நோட் டைப் பண்ணுங்க அதாவது பண்ணா ஒரு பழைய டி-ஷர்ட் ஓகே பழைய டி-ஷர்ட் மேக்கப் இல்லாம சோ ஆயிலி ஃபேஸியா வந்துட்டு டக்குனு வந்து பண்ணா கையை வச்சுட்டு எடுத்தோம்னா ஸ்லோ மோஷன்ல வந்து பண்ணா ஒரு டிரான்சிஷன் நடக்குமா சோ டிரான்ஸ் ஓகே சோ ரெடி ஃபார் தி டிரான்சிஷன் ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ணா ரீல்ஸ் போடுவாங்க ஓகே சோ தெரியும் அப்படின்னா சாட்ல வந்து ஐ நோட் டைப் பண்ணிமா எஸ் சோ இப்போ உங்களுக்கு புரிய நம்புறேன் சோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம் ஓகே சோ ஒயிட் கலர் வந்து பாத்தா நமக்கு வந்து பாத்தா என்ன சொல்றது பர்பிளா மாற போகுது சைஸ் வந்து பாத்தா 1.0 இருந்தது 1.1 மாற போதா எஸ் சோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் வந்து பாத்தா மாறுறத ஸ்லோ மோவா மாற போறோம் ஓகே சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லோ மோஷனா மாத்த போறோம் அதாவது டிரான்சிஷன் ஓகே சோ டிரான்சிஷன் நடக்க போகுது சோ அதாவது பாத்தா பழைய சட்டையில இருந்து புது சட்டையா மாற போறாங்க சோ தூரத்துல வந்து பாத்தா ஜூம்ல வர போறாங்க சோ அந்த டிரான்சிஷன் வந்து பாத்தா இப்ப ஆல் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து பாத்தா செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்
ஆல் கொடுத்துட்டு ஈஸ்ட் வந்து பாருங்க. ஓகே சோ ஈஸ்ட்னா அந்த ஸ்லோ மோஷனா கொண்டு வர ஈஸ்ட் அப்படினா ஸ்லோ மோஷனா கொண்டு வரது. சோ அந்த ஸ்லோ மோஷனுக்கு ஒரு டைமிங் இருக்குல்ல. சோ பொறுமையா சோ என்ன பண்ண அப்படினா 0.5 செகண்ட். ஓகே சோ 0.5 செகண்ட் கொடுத்தா அப்படினா இப்ப பொறுமையா வந்து பாத்தா டிரான்ஸ்ஃபார்மர் தான். சோ அது வந்து பாத்தா சின்னதுல இருந்து பெருசா மாறதுக்கும் சோ ஒயிட் கலர்ல இருந்து பர்பிளா மாறதுக்கும் 0.5 செகண்ட் டைம் எடுக்கும். அது வந்து பாத்தா ஈஸின்னு கொடுத்தா அப்படின்னா பொறுமையா போயிட்டு இருக்கு. மவுஸை எடுத்துட்டா அப்படின்னா மறுபடியும் 0.5 செகண்ட் வந்து பொறுமையா இருக்கு. இதை யோசிச்சு பாருங்களேன். இதை நான் வந்து 0.5 5 செகண்டா மாத்திடுறேன். இப்போ போனோம் அப்படின்னா சங்கீத சொல்ற பிறகு பொறுமையா 1 2 3 4 5 மவுஸ் எடுத்துட்டா அப்படின்னா மறுபடியும் பொறுமையா 1 2 3 4 5. ஓகே அவ்வளவு கிளியரா? சோ அவ்வளவு சிம்பிள். ஓகே அந்த ஸ்லோ மோஷன் வந்து பண்ணா எவ்வளவு செகண்ட் இருக்கணும்ங்கறத பண்ணா நம்ம டிரான்சிஷன் சொல்றோம். சோ நம்ம வந்து பண்ணா மாற போறோம். எவ்வளவு ஸ்பீட்ல வந்து பண்ணா மாற போறோம். சோ இது வேணா ஸ்னாப் எடுத்துங்க. சோ இது வந்து பண்ணா நம்ம மாற போறது. சோ பழைய சட்டை புது சட்டை வித்தவுட் மேக்கப் வித் மேக்கப் அது சேஞ்ச் ஆக போற ஸ்பீட். ஓகே சோ 15 செகண்ட் வச்சு பாப்போம். சோ 15 செகண்ட் வச்சிருக்கீங்களே நான் மவுஸ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வச்சேனா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே சோ 15 செகண்ட் ஆனாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது மாறும். ஓகே சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கரெக்டா பொதுவா வந்து பாத்தா ஒரு 0.5 செகண்ட் வச்சோம் அப்படின்னா போயிட்டு ஸ்லோவா வந்துடும். ஓகே போயிட்டு ஸ்லோவா வந்துடும். ஓகே சோ இது மாதிரி நம்ம வந்து பாத்தா டிரான்சிஷன் பண்ணும்போது சோ பாருங்களே இந்த டிரான்சிஷன் இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி கசமுசானு டக்கு 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 டக்குன்னு மாறுதா? இது நமக்கு நல்லா இருக்கு இல்ல இல்ல. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் வச்சோம் அப்படின்னா சோ கரெக்டா வந்து பாத்தா சோ ஸ்லோவா மாறுது. ஓகே ஸ்லோவா மாறும்போது பார்க்க நல்லா இருக்கா? அவ்வளவு சிம்பிள். சோ இதான் வந்து பாத்தா நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே ஆல்வேஸ் கிளியர்? சோ ஓகே அப்படின்னா சாட்ல வந்து ஓகே சொல்லிப்பா. ஓகே அப்படின்னா சாட்ல ஓகே சொல்லிப்பா. எஸ் ஆல்வேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் லிங்க் கொடுத்துட்டேன். சோ நான் மறுபடியும் சொல்றேன். சோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள்ஸ் லேர்ன் பண்ணனும் நினைக்கிறவங்க பாரு நான் எடுத்துட்டேன். ஓகே சோ எனக்கு வந்து பாரு தேவை இல்ல. ஓகே எனக்கு வந்து பாரு தேவை இல்ல. ஓகே சோ நான் வந்து பாரு உங்களுக்காக எடுத்துட்டேன். சோ வேணும்னா நீங்க வந்து பாரு எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் கிளியர்? எஸ் சோ ஹோப்ஃபுல்லி வந்து பாரு எல்லாரும் கிளியரா இருக்கும் நம்புறேன். சோ எனி டவுட் இருக்கா? What is the tag for changing thing? Okay, tag இல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர். ஓகே சோ பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டிலாம் பண்றோம். ஓகே ஆல்வேஸ் கோடிங் வந்து நான் சொல்லல முழுசா காமிக்கிறது கஷ்டம். ஓகே சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்மளே வந்து பாரா சார் பேக் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஓகே சோ டேபிள் டேட்டா. ஓகே சோ டேபிள் டேட்டா மூலமா ஆல்வேஸ் நான் என்ன சொல்றேன். சோ உங்களுக்கு டவுட் எல்லாமே நீங்க நோட் டவுன் பண்ணி வைங்க. உங்களுக்கு டவுட் எல்லாமே வந்து பண்ணா கைலி நோட் டவுன் பண்ணி வைங்க. சோ நம்ம வந்து பண்ணா டியூஸ்டே ஓகே சோ மண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே டியூஸ்டே வந்து பண்ணா இந்த லைவ் மெம்பர்ஸ் வந்து பண்ணா அந்த ஃப்ரீ Q&A இருக்குல அதுல வந்து பண்ணா மீட் பண்ணுவாங்க. உங்க டவுட் எல்லாமே வந்து பண்ணா நோட் பண்ணி வைங்க. ஓகே சார் நம்ம என்ன சொல்றேன் கோடிங் வந்து பண்ணா சார் சைடுல எப்படி இமேஜ் இருக்கு சைடுல வந்து பண்ணா இமேஜ் வந்து பண்ணா ஓகே சார் சொல்லுங்க இது உங்களுக்கு டிஃபரன்ஸ். சோ இவ்வளவு டவுட் வந்து என்னால எப்படி சொல்ல முடியும்? ஓகே சோ டிஆர் டிடி பத்தி சொல்லுங்க. கான்டாக்ட் பேஜ் எப்போ போய் ஓகே ஆல்வேஸ் கிளியர்? சோ இந்த மாதிரி தான். ஓகே சோ ஒன்லி கான்டாக்ட் பேஜ் எப்போ படிவீங்க? கான்டாக்ட் பேஜ் எனக்கு புரியல. எஸ் எனக்கு புரியல. ஓகே சோ கான்டாக்ட் பேஜ்னா சோ தெரியவங்க எந்த கான்டாக்ட் பேஜ் தெரியல. ஓகே எஸ் சோ இத வந்து நம்ம இப்போதைக்கு டெவலப் பண்ணது. நான் வந்து சோ ஆக்சுவலா எனக்கு அட்டெண்டன்ஸ் கேட்டது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸேஜ். ஓகே ஆல்வேஸ் கிளியர்? கைலி வெயிட் அது தெளிவா சொல்றேன். வெயிட் வெயிட். ஓகே எஸ் இங்க இருக்கா? ஓகே சோ அபிநயா நீங்க வந்து இமேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்ட்டா இமேஜோட காப்பி அட்ரஸ். ஓகே சோ காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்கணும். நீ காப்பி இமேஜ் பண்ணுங்க. சோ காப்பி இமேஜ் பண்ண கூடாது. காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே ஆல்வேஸ் நான் சொல்றேன். சோ யாருக்கெல்லாம் எனக்கு வந்து டவுட் இருக்கு? ஓகே சோ யாருக்கு வந்து எனக்கு டவுட் இருக்கு? ஓகே ஆல்வேஸ் யாருக்கு வந்து டவுட் இருக்கு? யாருக்கு வந்து கோட் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே சோ எனக்கு வந்து கோடிங் வேணும். யாருக்கு வந்து டவுட் இருக்கு அவங்க மட்டும் ஷேர் ஐபிள் சொல்லிப்போம். ஆல்வேஸ் யாருக்கு வந்து கோடிங் வேணும் எனக்கு வந்து டவுட் இருக்கு பாருங்க கிளியர் பண்ணுங்க. ஓகே சோ பீ ஹானஸ்ட். ஓகே சோ பீ ஹானஸ்ட் ஷேர் வந்து ஐபிள் சொல்லிப்போம். வெரி குட் ஆன்சர்.
எஸ் லாகின் பேஜ் நம்ம தெரியல ஓகே நம்ம லாகின் பேஜ் அப்புறம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் பேஜ் அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்றது நம்மளோட அஜெண்டா அதுக்கப்புறம் இந்த பேட்ச்ல கூட மாத்திரம் ஓகே. எஸ் ஐ எம் கோடிங் லீட் ஓகே. அப்புறம் காமிக்கிடுவா எஸ் இது ஒரு நீட் ஓகே. ஸோ இவ்வளோ இருக்கா. ஸோ ஐ எம்னு சொல்றது மட்டும் ஓகே. ஸோ இவ்வளோ பேர் வந்து பாரா டவுட் கேட்டா என்னால் கிளியர் பண்ண முடியுமா ஓகே. ஸோ லைவ் வந்து பாரா ஆல்ரெடி பாரா ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் சொல்லி ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அது மாதிரி போரிங் எப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்லல இது வந்து பாரா இது நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஓகே. ஸோ இது பாரா ஆப்ஷனலே கிடையாது ஓகே. இது வந்து பாரா ஒரு நீட் ஓகே. இது வந்து பாரா ஒரு நீடு 1488 வந்து பாரா எஸ் நம்ம வந்து பாரா ஒரு அஃபோர்ட் பண்ற ஒரு பிரைஸ் ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாரா அஃபோர்டபுளா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அஃபோர்டபுளா இல்லாம இருக்கலாம் ஓகே. பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுல மெயினா நான் சொல்றேன் நோய்டெக் வந்து பாரா ஒரு எடுடெக் கம்பெனி ஓகே. ஸோ ஒரு எடுடெக் கம்பெனி ஓகே. அந்த கம்பெனி மாதிரி வந்து பாரா நோய்டெக் மாதிரி மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பாரா இப்ப லைவ்ல வந்து பாரா இருக்கு லைவ்ல வந்து பாரா இருக்கு ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும். பட் அதுல நாங்க இது வரைக்கும் எங்களோட இன்டர்ன் மெம்பர்ஸ்ல எங்களோட பெரிய என்ன சொல்றது ஒரு காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சொல்றது எஸ் அந்த சப்போர்ட் ஓகே. சப்போர்ட் மீன்ஸ் இந்த டெய்லி லைவ் இருக்குல்ல லைஃப் லாங்கா Q&Aல இப்ப இவ்வளோ பேருக்கு வந்து போனா என்னால ஆன்சர் பண்ணது உங்களுக்கே தெரியும் குவைட் இம்பாசிபிள் ஓகே. ஒவ்வொருத்தவங்க டவுட் வந்து போனா குவைட் இம்பாசிபிள் ஓகே. நீங்க வந்து போனா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ராப்ளம் இல்ல ஓகே. அது போனா உங்களோட ப்ராப்ளம் இல்ல பட் வந்து போனா நீங்க உங்களோட சிச்சுவேஷனும் சரௌண்டிங்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராப்ளம் ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு அஸ் அ மென்டரா என்னால வந்து பண்ணா ஸோ டெம்பரரி சொல்யூஷன் வந்து பண்ணா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வந்து பண்ணா Q&A கொடுக்கலாம் ஓகே. பட் அது பண்ணா பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து பண்ணா என்ன பண்ணி கேட்டா இந்த இடத்துல லைஃப் லாங் Q&Aவோ அண்ட் நீங்க மறுபடியும் இந்த வீடியோஸை பார்க்கறதுக்கும் இந்த கோடிங் எல்லாமே இது பண்ணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ரெக்கார்ட் வீடியோஸ் 80+ ப்ராஜெக்ட் சோர்ஸ் ஓகே. நான் சொல்றது என்ன அப்படின்னா இது ரியாலிட்டி அண்ட் மோர் ஓவர் இது பண்ணா கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் ஓகே. ஸோ நான் வந்து பண்ண ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. பட் இது பண்ணா இது ஒரு சொல்யூஷன் ஓகே. கிளியர். ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியுமா சொல்லல கோடி இது எல்லாமே இது பண்ணா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இன்டென் மெம்பர்ஸ் வந்து பண்ணா நம்மளோடதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் படி ஸோ அவங்க பே பண்ண எங்களை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பே பண்ண 1488 ப்ரொவைட் பண்ண ஓகே. ஸோ உங்களுக்கு என்னோட கமிட்மெண்ட் படி எக்ஸ்ட்ரா சர்வீஸா ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டேன். உங்க டவுட் எல்லாமே கைண்ட்லி ஹோல்ட் ஆன் பண்ணி டவுட் எல்லாமே இருக்கா கைண்ட்லி ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. ஸோ ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம டியூஸ்டே வந்து பாரா ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். அந்த 30 மினிட்ஸ்ல வந்து பாரா டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவோம் ஓகே. ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. எஸ் எஸ் தேங்க்யூ ஸோ மச் யுவர்ஸ்டி. ஸோ கிளியரா அவ்வளோ சிம்பிள். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம நீங்க பார்த்த கான்செப்டா நான் சொல்லிடுறேன். அது வேணா வந்து பாரா ட்ரை பண்ணி பாரு ஓகே. ஸோ நம்ம வந்து பாரா இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்னாப் எடுத்துங்க. ஸோ பாக்ஸ் மாடல்னா என்னன்னு பார்த்தோம். அதை போயிட்டு ரியலி டெடிகேட் ஆகி எது பண்ணா நான் வந்து ஜாபுக்கு போறதுக்காக தான் ஸோ அந்த ஃப்ரீ லைவ் வந்து பண்ண அட்டன் பண்றேன் அப்படின்னா 7 to 8 அட்டன் பண்றேன் அப்படின்னா இதை சண்டே உட்காந்து பாருங்க ஓகே. ஸோ பாக்ஸ் மாடல் ஸோ டேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிவிஷன் டேக் ஸோ செலக்டர்ஸ் ஓகே. ஸோ செலக்டர்ஸ் பார்த்தோம் ஓகே. இந்த 4 வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஹோவரிங் எஃபெக்ட் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஸ்டைலிங் மெத்தட் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டைலு இல்லேஷன் ஓகே. ஸோ இது 6 வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்டை பண்ணோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாக்ஸ் மாடல்ல பேடினா என்ன மார்ஜினா என்ன அதெல்லாம் வந்து பண்ணா தெளிவா நீங்க வந்து பண்ண பார்க்கலாம் ஓகே. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து பண்ணா எஸ் ஸோ நான் வந்து பண்ணா டே 3 போனஸ் வந்து பண்ண ஓகே. ஏன்னா பேசிக் வந்து பண்ணா எல்லாத்துக்குமே பேசியேன் ஓகே. நான் வந்து பண்ணா டவுட் இருக்கிறவங்களுக்கு ஸோ டே 3 போனஸ் கொடுக்குறேன். அண்ட் போறது பண்ணா டே 2 ஓட போனஸ் வந்து பண்ணா சாட்ல ப்ரோ ஓகே. ஸோ கைலிவே இருக்கு எஸ். ஸோ டே 2 ஓட போனஸ் வந்து பண்ணா வந்து சாட்ல ப்ரொவைட் பண்றேன். அதர்வைஸ் கிளியரா. ஸோ டே 2 வந்து பண்ணா டே 1 இருக்கும். ஸோ அனுகலட்சுமி ஓகே. யுரேகா அனுகலட்சுமி. ஸோ நீங்க வந்து பண்ணா ஜஸ்ட் டவுன்லோட்ல இருக்க இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த இமேஜோட நேம் மட்டும் டைப் பண்ணா போதும் ஓகே. ஸோ சோர்ஸ்ல போயிட்டு அந்த இமேஜோட நேம் மட்டும் டைப் பண்ணா போதும். அதுவே சஜஷன்ல காமிக்கும். அதே போல்டர்ல இருந்துச்சுன்னா ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சஜஷன்ல எடுத்துக்கலாம் ஓகே.
இல்ல சக்திவேல் 1488 கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. 1488 பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ். இல்ல. அப்புறம் லைஃப் டைம் Q&A. ஓகே. இந்த 1488 பண்ணா உங்களுக்கு லைஃப் டைம் Q&A இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க 10 in 1 காம்போட சேர்த்து அந்த React JS-உம் Monstack-உம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1488 பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 926 வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். டே 2 போனஸ்ல வந்து பண்ணா டே 2 போனஸ்ல டே 1ம் சேர்த்தே இருக்கும். டோன்ட் வரி. ஓகே. டே 2 டே 3ல வந்து உங்களுக்கு மொத்தமா இதாயிரும். சந்தானம் அது வந்து பாத்தா நம்ம வந்து நெட்லிஃபைங்கிற ஒரு ஆப் மூலமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாகின் பண்ணி நெட்லிஃபைங்கிற வெப்சைட் மூலமா லாகின் பண்ணி நம்ம ஆப் வந்து பாத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. எஸ். ஒரே ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பாத்தா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஹாசினி இன்படி நெட் போயிடுச்சு. நீங்க சொன்ன அந்த 10 ஆஃபர் அட்டெண்டன்ஸ் கம்யூனிட்டி குரூப் இத பத்திலாம் சொன்னது புரியல. கொஞ்சம் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே. இங்க இருக்குல ஒரு 10 கோர்ஸ். ஓகே. எஸ். ஏஐ. ஓகே. நம்ம FSD இருக்குல 30 days அதே மாதிரி ஏஐ